அன்பு தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 23/4/2026 அன்று தமிழகத்திலே நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து மக்களும், அனைத்து சமுதாய மக்களும், அனைத்து உயர்நிலையில் உள்ள மக்களும், நடுநிலையில் உள்ள மக்களும், கீழ்நிலையில் உள்ள மக்களும் அனைவரும் உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களும் பொருளாதாரத்தில் நடுநிலையில் உள்ள மக்களும் தான் வாக்களித்து கொண்டு வருகிறார்கள். பொருளாதாரத்தில் மேன்மைப்பட்ட மக்கள் வாக்களிப்பதில்லை, கியூவில் நிற்கிறதில்லை. மக்களே, உங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்கள் ஆற்றாததுனால தான், சரிவரை ஆற்றாததனால் இங்கே தவறான அரசியல்வாதிகள் ஆட்சி கட்டில் அமர்ந்து அவருடைய வளத்தை மட்டும், அவர்களுடைய நலத்தை மட்டும் பேணி காக்குறாங்க. இன்றைக்கி நிறைய அரசியல்வாதிங்க இலவசங்கள் அறிவிக்கிறாங்க, ஓட்டுக்கு பணத்தை தராங்கன்னா. ஏன் தராங்கன்னா, இது ஒரு தேர்தல் ஒரு பூமியை போல், அவங்களுக்கு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஒரு நிலத்தை போல். 5 ஆண்டுக்கு ஒரு முறை 5 கோடியோ 6 கோடியோ இலவசமாக கொடுத்துட்டா அந்த 5 வருஷத்துக்கு 50 கோடி 100 கோடி 1000 கோடின்னு சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. இதுதான் இது ஒரு வேலை அரசியல்வாதிகளுக்கு. ஆக இது யாருடைய தவறு? மக்களுடைய தவறு. சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அதாவது ஓட்டு அளிக்காதவர்கள் யாருன்னு கேட்டால், ஓட்டு அளிக்காதவங்க ஓட்டு அளித்தால் மட்டும்தான் இங்கே யார் செய்கிறது தவறு, யார் செய்கிறது சரியான ஆட்சி தருகிறார்கள் என்று நமக்கு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். இங்கே பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் மட்டும்தான் அந்த சிந்திக்க திறனற்றவர்கள்னால் ஏழ்மை நிலையில் வச்சுருக்கான். இன்றைக்கி ஓடினா தான் கஞ்சி, 10 ரூபா இன்றைக்கி பஸ்ஸு பிடிச்சி ஒரு இடத்துல போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் கஞ்சி. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு 100 ரூபா கொடுத்தானா, யார் 100 ரூபா தரானா அது வேலையை போல் அவன் ஒரு ஓட்டு போட்டுடுறான். தவறானவனுக்கு ஓட்டு போட்டு தவறான ஆட்சி அமைகிறது. எந்த அரசியல்வாதியும் இங்கே எந்த அரசியல் கட்சியும் பொருளாதாரத்தை மேன்மைப்பட்டு தூக்கவில்லை. வாழ்க்கையை தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மேன்மையாக தூக்கலை. அதே போல் தமிழகத்தில் எந்த வளர்ச்சியும் இல்லை. வளர்ச்சியெல்லாம் அந்தந்த கட்சிகளுக்கு தான் இருக்கிற, அந்த கட்சி குடும்பங்களுக்கு தான் இருக்கிறத தவிர மக்களுடைய பிரச்சனையை யாரும் தீர்க்கலை. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இலவசங்கள் தான் நிறைய இருக்குது. அந்த இலவசங்கள்லாம் எதுக்குன்னா ஓட்டுக்கு லஞ்சமாக தராங்க, சட்ட ரீதியாக தராங்க. மக்களை சிந்திக்கணும், நல்லவர்களை தேர்ந்தெடுங்க. அதாவது ஓட்டு போடாதவங்க எல்லாம் சிந்திக்கக்கூடிய மக்கள் அனைவருமே முழுமையாக சிந்தித்து வாக்களித்தா மட்டும்தான் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும், நம்மளுடைய தமிழகத்தின் வளர்ச்சியை மேன்மைப்படுத்த முடியும். அன்பு மக்களே, அனைவரும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். தப்பான வாக்குறுதிகளை, இலவசங்களை நம்பி வாக்களிக்காமல் நல்ல நேர்மையானவர்களுக்கு உங்களுடைய வாக்கு செலுத்த வேண்டும். அதாவது அனைவருமே தவறாமல் 100% வாக்களித்தால் மட்டும்தான் நம்முடைய தமிழகத்தின் வளர்ச்சியை நம்ம காண முடியும். அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்ரீராமன். ஜெய் ஹிந்த்.